ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஃப்ராக்மெண்ட் ஃப்ளவர் ப்ளூம்ஸ் த டிக்னிட்டி எபிசோட் 11 தான். ஸோ மறக்காம வீடியோக்கு ஒரே ஒரு லைக் ஒண்டி போட்டுருங்க. அதே மாதிரி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலையா, சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான அழுத்தி வச்சுக்கோங்க. ஏன்னா அப்போ தான் ஒரு எபிசோடும் உங்களை தேடி வரும். சரி வாங்க நம்ம டைம் மிஸ் பண்ணாமல் எப்பிக்குள்ளே போகலாம். எப்பிக்கோட ஆரம்பத்திலேயே நம்ம ரெண்டாரோக்கா அங்கே சுத்தமாக புரியல. ஏன்னா காரோட பர்த்டே வேற வரப்போகுது. இந்த டைமில் ப்ரெசன்ட் வேற ஏதாச்சும் தரணுமா, அங்கே ஆள் யோசனையே இருக்கான், என்ன கொடுக்கணும்னு தெரியல. நான் சுபாரு திடீர்னு மெசேஜ் பண்ணா வர 22ஆம் தேதி அவளோட பர்த்டே அப்படின்னு சொல்லிட்டான். அவளுக்கும் வெளியில ஃபேமிலி கூட எல்லாம் பர்த்டே செலிப்ரேட் பண்ணதே இல்லை. அதனாலே எனக்கு தெரியல அவளுக்கு என்ன ப்ரெசண்ட்டை கொடுக்கறதுன்னு. காருக்கு என்னென்ன பிடிக்கும் அது எனக்கு சுத்தமா தெரியாது. ஆனா ஒரு விஷயம் தெரியும், காருக்கு கேக்குனா அவ்வளோ பிடிக்கும்னு. ஆனா உண்மையை சொன்னா காரை பத்தி எனக்கு இன்னமும் தெரிஞ்சுக்கணும்னு ரொம்ப ஆசையா இருக்கு. ஏன் தெரியல இப்படி நான் அவளை பத்தி யோசிக்கும் போது என்னோட லவ் அது அவளை நோக்கி இன்னும் அதிகமாயினே இருக்கு. அங்க டீச்சரோ திடீர்னு பயங்கரமா கத்துறாங்க, ஹேய் ரெண்டாரோ நீ என்ன பண்ணிருக்க, மரியாதையே எழுதுக்கோ, பேஜ் 122ல 5வது லைனை நீ படி. அதே மாதிரி உன் முன்னாடி இருக்க அந்த தூங்க மூஞ்சி உசாமி அவனே எழுப்பிடு. அடே உசாமி என்ன பண்ணிருக்க, எழுந்து கூடா. ஆனா இதோ ஒண்ணு 22 வரை வரப்போகுது, இன்னமும் தெரியல அவளுக்கு என்ன பிரசண்டா தரதுன்னு. கேக்கே தந்துடலாமோ. இதுக்கப்புறம் அடுத்த நாள் ஆகுது. அங்க அம்மா கிட்டே அவன் டைரக்டா கேட்கறான், அம்மா இந்த மாதிரி ஏதாச்சும் நல்ல கேக்கா இருக்கா அவங்க கிட்ட. அப்பனா என்ன சொல்றேன், நம்ம கடையில இருக்க கேக்கெல்லாம் நல்ல கேக் இல்ல அப்படின்னு சொல்றியா? இல்ல நான் ஒன்னும் அப்படி சொல்லல, காருக்கு நம்ம ஷாப்னா அவ்வளோ பிடிக்கும், அதனாலயே கேக் அப்பப்போ வாங்குவான். அதனால காருக்கு அவளோட பர்த்டே அன்னைக்கு ஒரு ஸ்பெஷலான கேக்கை கொடுக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறேன். என்னது என்ன ஆச்சு, இந்த மாதிரி பர்த்டேவை செலிப்ரேட் பண்ண ஆசைப்பட்டது அது ஒரு நார்மலான விஷயம் இல்லையா? அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. நான் ரொம்ப ஆச்சரியமாயிட்டேன். அதுதான் ஒரு ஸ்பெஷலான கேக்குனா நீ எதுக்கு கேக்க செய்யக்கூடாது? நீங்க என்ன சொல்றீங்க, என்னால எப்படி கேக்க செய்ய முடியும்? கிச்சன்ல அடிக்கடி நீ ஏகப்பட்ட உதவிலாம் எனக்கு பண்ணிருக்க, நீ பாத்துருக்க மாட்டியா எல்லாத்தையும்? பார்த்தது வேற உருவாக்குறது வேறமா. அப்படின்னா உன்னோட அப்பா கிட்ட தான் உதவி கேட்கணும். அவரு கிட்ட வேணா கேளு இந்த மாதிரி கேட்க செய்யணும்னு. அதுக்குள்ள டொப்புன்னு ஒரு சவுண்டு கேட்கும். நம்ம ரெண்டாரோட அப்பா தான் அவரு அங்கேயே மயங்கிட்டாரு. அங்க இதனால அவங்க 2 பேரும் தான் கொண்டு சோஃபால படுக்க வைக்கிறாங்க. நம்ம ரெண்டாரோட அம்மாவும் சொல்றாங்க, நீ ஏன் அவர்கிட்டே டைரக்டா கேட்க கூடாது, ஃப்ரெண்ட்ஸுக்காக நீ பர்த்டே செலிப்ரேட் பண்ணும் அப்படின்னு நீ சொன்னா கண்டிப்பா அவரு ரொம்ப சந்தோஷமாவாரு. கேள. அது இல்ல கேட்கலாம், ஆனா அவரோட முகத்தை பாருங்க, அவரே சரியா தூங்கதில்ல, வேலைன்னு இந்த கேக்கையா அவரு செஞ்சுன்னு இருக்காரு. நீ அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது, உங்க அப்பாவுக்கு கேக்குனா அவ்வளோ பிடிக்கும், அதனால தான் இந்த ஜாபை அவர் அவ்வளோ விரும்பி பண்ணுவாரு. ஆனா ஒரு சைடு அவரோட முகத்தை பார்க்கும் போது கேட்கணுமா அப்படின்னு அவன் யோசிக்கிறான். ஆனா அம்மா சொல்றதுனால அங்க கேட்கலாம் அப்படின்னு டிசைட் பண்ணிடுறான். ஆனா இதுக்கு முன்னாடி ஒரு எபிசோட்ல எல்லாருமே அங்க வந்திருப்பாங்களே வீட்டுக்கு, அந்த டைம்ல கேக் எல்லாத்தையுமே உருவாக்குனது அவங்க அப்பா தான். அதுக்காக ஆளு தேங்க்ஸ் சொல்லியிருப்பான். அங்க ரெண்டாரோட அப்பாவுக்கும் அவ்வளோ சந்தோஷமா இருந்திருக்கும். அப்படியே சீன் பிரசன்ட் கொடுத்து அவங்க அப்பா கிட்ட அவன் டைரக்டா கேட்டுறான், அப்பா எனக்கு கேக்கு செய்ய சொல்லி தர முடியுமா? என் ஃப்ரெண்டு பர்த்டே இப்போ வரப்போகுது, அதுக்காக நான் செலிப்ரேட் பண்ண ஆசைப்படுறேன். எனக்கு புரியுது நீங்க ரொம்ப பிஸின்னு, இருந்தாலும் சரி ரெண்டாரோ உனக்கு எந்த மாதிரி கேக் வேணும் அதாவது சொல்லு. அது நம்ம ரெண்டாரோக்கா அங்க ஒண்ணுமே புரியல இவரு என்ன கேக்குறாருன்னு. ரெண்டாரோ நான் என்ன சொல்றேன்னா, அந்த கேக்கு யாரு சாப்பிட்றாங்களோ அவங்களுக்கு எந்த மாதிரி ஃபீல் பண்ணும் அப்படின்னு நீ ஆசைப்படுற அதை சொல்லு. இதனால நம்ம கார்வை பத்தி அவன் டிஸ்கிரைப் பண்ண ஆரம்பிக்கிறான். அவ கிட்ட இருக்கும் போதெல்லாம் ஏன் தெரியல நான் நிறைய வாட்டி என்னையே நான் காப்பாத்திக்கினா எப்படி ஃபீல் ஆகும் அந்த மாதிரி ஃபீல் ஆகும். அது போக நான் எப்படி இருக்கணும் அப்படியே தான் அவ என்னை பார்க்க ஆசைப்படுறா. அதே மாதிரி நான் என்ன ஆசைப்படுறேன்னா அந்த கேக்குனால அவ சந்தோஷமாகணும், அவ அந்த கேக்குக்காக என்ன பாராட்டணும். ரெண்டாரோ எல்லா விஷயமும் எனக்கு புரியுது. அவளோட பர்த்டே அது எப்போ வர 22 அப்பதான் அவளோட பர்த்டேவே. அப்படியா? இன்னமும் ஒரு 2 வாரம் கிட்ட இருக்கு. அதனால வா நான் உனக்கு ஸ்பெஷலான ட்ரைனிங்கை கொடுக்குறேன். என் கூட ட்ரைனிங் இருக்கும் போது நீ கண்டிப்பா அந்த கேக்கு செய்யறதுக்கு கத்துப்ப. இந்த அரைகுறையா வர கேக்கு அதெல்லாம் என்னால ஒத்துக்கவே முடியாது. அதுக்கு ரெண்டாரும் ஆர்வமா ஒத்துக்கிறான். இதுக்கப்புறம் ட்ரைனிங்கும் ஆரம்பிக்குது. நம்ம ரெண்டாரோ ரொம்ப ஆர்வமா அந்த ட்ரைனிங்கை பண்றான். கேக்க அவன் உருவாக்குறான். சில டைம் அது நாசமாயுது, இருந்தாலும் ஸ்கூல்ல கூட அதை பத்தி தான் யோசிச்சு இருக்கான். இதே மாதிரி நல்லா அவன் கேட்க செய்யறான். அடுத்த நாள் ஆகுது, எல்லாருமே அங்க வராங்க. பிடிக்கான பீரியடும் வருமா. நம்ம ரெண்டாரோவை அவங்க எழுப்புறாங்க. நம்ம ரெண்டாரோட நிலைமையும் மோசமா இருக்கு. அம்மா ரெண்டாரோ உனக்கு என்ன ஆச்சு? அது நான் சரியா தூங்கல, நான் கேக்க செஞ்சுக்கினே இருந்தேன்னா அதான் இப்படி இருக்கு. நீ செஞ்ச கேக்கா? கண்டிப்பா எனக்கு வேணும் ரெண்டாரோ. பிடி பீரியடுக்கு வர முடியும்ல, உன்னோட நிலைமையை பார்க்கும் போது இல்ல ஓகே தான், இந்த மாதிரி நான் மூஞ்ச கழுவிட்டு வரேன் ஐஸ், நீங்க போங்க. ஒரு சைடு அவங்க யோசிக்கிறாங்க, கேக் செய்யாது அது ஈஸியா தானே இருக்கும், ஹீரோ போற வழியிலேயே முட்டிப்பானா? பார்த்தோன்னே அவங்க கன்ஃபார்மே பண்ணிடுறாங்க, இல்ல அது கஷ்டமான விஷயம் நினைக்கிறேன். நெக்ஸ்ட் சீன்ல நம்ம காருவை காட்டுறாங்க. அங்க எல்லா பொண்ணுங்களும் அங்க தேங்க்ஸ் சொல்றாங்க. நான் காரு தான் நிறைய பொண்ணுங்களுக்கு ஸ்டடீஸ்ல அங்க ஹெல்ப் பண்ணிருப்பா. உன்னோட பர்த்டே 22 வருது, அதனால நாங்க என்ன டிசைட் பண்ணிருக்கோம்னா இந்த மாதிரி நம்ம எல்லாருமே ஒன்னா செலிப்ரேட் பண்ணலாம். ஆனா பின்னாடி இதெல்லாம் சுபாருவும் கேட்பாளா. இதனால சுபாரு அவங்க சொல்றான், நம்ம 22க்கு முன்னாடி அதை செலிப்ரேட் பண்ணலாமா? ஏன்னா 22 அப்போ நான் இங்க இருக்க மாட்டேன், எனக்கு வேற ஏதோ ஒரு பிளான் இருக்குப்பா. எங்களுக்கு அது ஓகே தான், நாங்க ஹாப்பியா ஒத்துப்போம். ஆனா காருக்கு அது ஓகேவா? எனக்கு பிரச்சனை இல்ல, நான் ஒத்துக்கிறேன் இப்படின்னு
அவ கியூட்டா சொல்றான். அங்க எல்லா பொண்ணுங்களுக்கும் அது பிடிச்சிருக்கு. ஏ காரு, நீ பண்ணது அவ்வளோ கியூட்டா இருந்துச்சு. இதுக்கப்புறம் நம்ம ஹீரோ இருக்கும் போது அங்க சுபாரு வழியா ஒரு மெசேஜ் வந்திருக்கும். எதுவும் கேட்கலையா அவகிட்ட டைம் மெசேஜ் எதுவும்? இப்போ நீ அங்க வர போறேன்னு நான் சுத்தமா மறந்து போயிட்டேன். அங்க நான் ஃபர்ஸ்ட் காருக்கு மெசேஜ் பண்ணோம். அங்க காரு இருக்கும் போது காருக்கு ஒரு மெசேஜ் வருது. ரெண்டாரோ, இந்த வர 22 அன்னைக்கு நீ ஃப்ரீ தானா? ஏன்னா நான் உன்னை மீட் பண்ணும் அப்படின்னு ஆசைப்படுறேன். பிளான் இருந்தா பிரச்சனை இல்ல, நம்ம உன்னோட ஷெடியூலுக்கு ஏத்த மாதிரி டைமிங்க மாத்திக்கலாம். ரெண்டாரோட மெசேஜை பார்த்தோன்னே அவளுக்கு அவ்வளவு ஹாப்பி ஆயிடுது. அப்புறம் தான் காரு சொல்றான், நான் ஃப்ரீ தான், நம்ம மீட் பண்ணலாம் அன்னைக்கு. நல்ல விஷயம், அன்னைக்கு நான் உன்கிட்ட ஒரு விஷயத்த கொடுக்க ஆசைப்படுறேன். காரு ஒரு சைடு யோசிக்கிறான், என்ன இது 30 செகண்ட் அந்த டேட்டை மீன் பண்ணி சொல்றான். இவனுக்கு அப்ப என்னோட பர்த்டே பத்தி தெரிஞ்சிருக்குமா என்ன? இல்ல, அதுக்கு வாய்ப்பு இல்ல. அப்புறம் என்ன மீன் பண்ணி சொல்றான்? ஒரு சைடு நம்ம சுபாருக்கு அவ கால் பண்றா. சுபாரு கிட்ட பேசும்போதும் அங்க வார்த்தையே வரல. என்ன ஆச்சு? நீ பேசுற விதத்திலேயே புரியுது நீ அவ்வளோ ஹாப்பியா ஃபீல் பண்றேன்னு. ஆமா சுபாரு, இதுக்காக நீ இந்த விஷயத்த அவங்க கிட்ட சொன்ன? இது உனக்கு சர்ப்ரைஸா இருக்கட்டும், நீ ஹாப்பியா ஃபீல் பண்ணுவ அப்படின்னு தான் நான் பண்ணனே. நான் ஏன் இப்படி பண்ணனா, நீ உனக்கு பிடிச்ச பர்சனை பத்தி என் கிட்ட பேசல. அப்ப எனக்கு அதை பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியா இருக்கும். அதனால அப்புறமா என்ன ஆச்சு அதை பத்தி எனக்கு சொல்லு. என்ன? கண்டிப்பா. அடடே, நான் என்ன பண்றது, எனக்கு ஒண்ணுமே தெரியலையே. ரெண்டாரோ என்னோட பர்த்டே அன்னைக்கு வர போறான் மீட் பண்ண. அப்போனா நான் அன்னைக்கு என்ன போறது? சீன்ல நம்ம ரெண்டாரோ காட்டுறங்க. அந்த நாள் அன்னைக்கு பக்காவா ஆளு கேக் எல்லாம் உடைச்சு அங்க பயங்கரமா அவன் ரெடி பண்றான். அங்க கேக் ரெடி ஆயிடுது. ஆனா ரெண்டாரோ ரொம்ப நர்வஸா இருக்கான். ஏன்னா நம்ம ரெண்டாரோட அப்பாவும் அங்க என்ன சொல்ல போறாரு அது தெரியல. பரவாயில்ல, இந்த கேக்க உண்மையிலேயே நல்லா பண்ணிருக்க. அங்க ரெண்டாரோக்கு இதை கேட்டோன்னே அவ்வளவு சந்தோஷம். அப்படியே ஆளு கத்துறான். ரெண்டாரோ, நீயும் ரெடி ஆகணும் இல்லையா? ரெடி ஆகு. பாக்ஸ் எல்லாம் ரெடி பண்ணி நான் உனக்காக எல்லாத்தையுமே பேக் பண்ணி வைக்கிறேன். ரெண்டாரோ போகும்போதே தேங்க்ஸ் சொல்லிட்டு போறான். ஹேய், இப்பெல்லாம் ரெண்டாரோ சிரிக்க ஆரம்பிச்சிட்டான் போல திரும்பவும். ஆமாங்க, நீங்க சொல்றது உண்மைதான். அப்புறம் அவன் ஒரு இடத்துக்கு போறான். அந்த இடத்துக்கு அவளைக்கெல்லாம் அவன் வந்ததே இல்ல. அந்த இடத்துக்கு ரெண்டாரவே டக்குன்னு தான் வந்திருப்பான். காரு ஆல்ரெடி வெயிட் பண்ண இருக்கான். ஆமா காரு, நான் என்ன உன்னை ரொம்ப நேரத்துக்கு வெயிட் பண்ண வச்சிட்டேனா என்ன? அப்படியெல்லாம் ஒன்றும் இல்ல, நான் இப்போதான் வந்தேன், அதனால பிரச்சனை இல்ல. ஹாப்பி பர்த்டே காரு, இந்தா உன்னோட பிரசன்ட். இதை நான் ஓபன் பண்ணலாமா இப்பயே? இல்ல இப்ப வேணா, நீ வீட்டுக்கு போய் பொறுமையா ஓபன் பண்ணலாம்ல. ஏன்னா இது ஒரு கேக்கு. அட, கேக்கா இது? எனக்கு இப்பயே ரொம்ப ஆர்வமா இருக்கு ஓபன் பண்ணணும்னு. அதனால வா, எங்கேயாச்சும் நம்ம உட்காரலாம். உங்க பார்க்கு பக்கம் வராங்க. ஏய், உனக்கு தெரியுமா, நானும் சுபாருவும் சின்ன வயசுல இந்த இடத்துல நிறையவே மெமரிஸை உருவாக்கியிருக்கோம். எப்பயுமே நாங்க இங்கதான் விளையாடுவோமே. இங்கே எனக்கான மெமரிஸ் நிறையவே இருக்கு. இப்போ நான் உனக்கு கொண்டு வந்ததுக்கு காரணமும் அதுதான். எனக்கு என்னோட ஃபேவரட்டான பிளேஸை காட்டணும்னு. இப்போ இந்த இடத்துல இன்னொரு புது மெமரியும் உருவாக போகுது. அந்த கேக்கு எடுக்கும் போதே அவளுக்கு அவ்வளவு ஆர்வமா இருக்கு. ஏன்னா சூப்பரா அதை செஞ்சு வச்சிருக்காங்க. ஆமா ரெண்டாரோ, இது என்ன புது ஃபிளேவரா என்ன? அப்படியெல்லாம் ஒன்றும் இல்ல, இதை உருவாக்குனதே நான் தான். ஸ்பெஷலா சொன்னா இது உன்னோட பர்த்டே, அதனால கடையில இருந்து ஆல்ரெடி இருக்கிறத நான் கொண்டு வந்தா அது கண்டிப்பா நல்லா இருக்காது. அப்படி பண்றத சுத்தமா விரும்பவும் இல்ல. அதனால தான் நானே ஃபர்ஸ்ட் டைம் கேக்க உனக்காக என்னோட கையால நான் உருவாக்கி இருக்கேன். நான் அந்த அளவுக்கு கான்பிடென்ட்டா இல்ல, இருந்தாலும் நான் உனக்காக இதை உருவாக்குனேன். அங்க காரும் சொல்றா, ரெண்டாரோ இன்னைக்கு நைட்டு நான் உனக்கு கால் பண்ணா ஓகேவா? கேக்க பத்தி நீ கவலைப்படாத, கண்டிப்பா நான் இதை என்ஜாய் பண்ணுவேன். போகும்போதே நம்ம ஹீரோக்கு கொஞ்சம் நிம்மதியா இருக்கு. ஏன்னா போகும்போது அவ ஸ்மைல் பண்ணிக்கினே தான் போனா, அதனால கண்டிப்பா அவளுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் சீன்ல வீட்டுக்கு வந்துட்டோம். அந்த கேக்கையே அவ பாத்துன்னு இருக்கா. இப்பவே கொஞ்சோண்டு சாப்பிடுறது நல்ல விஷயமா? இல்ல, இது என்னோட பர்த்டே தான், நல்ல பிரச்சனை இல்ல. அந்த இடத்துல நிறையவே அவ போட்டோ எடுத்துக்கிறா. ஏன்னா ரெண்டாரோ கிஃப்டா குடுத்திருக்கான்ல, அதுல இருந்து ஒரு பீஸ் எடுத்து சாப்பிட்றா. அது உண்மையிலேயே அவ்வளோ டெலிஷியஸா இருக்கு. சாப்பிடும் போது நம்ம ஹீரோ கூட இருக்கும் போது எப்படி அங்க ஹார்ட் வார்மிங்கா இருக்கும், அந்த மாதிரி அவளுக்கு ஃபீல் ஆகுது. இதுக்கப்புறம் நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. இடத்துல ஆளு டிவியை பார்த்துன்னு இருக்கான். அவங்க அம்மாவும் கேக்குறாங்க, ஆமா நம்ம ரெண்டாரோக்கு என்ன ஆச்சு? அவன் ஒரு விதமா இருக்கான். நீங்க காமெடி ஷோ ஒரு மாதிரி பாப்பீங்களே, அந்த மாதிரில இவன் பார்த்துன்னு இருக்கான். அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை, அவன் எப்பயுமே இப்பதான். நீ அதுக்குன்னு அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது. நார்மலா இப்படி இருக்க மாட்டான். ஆனா இன்னைக்கு ரொம்ப ஒரு விதமா இருக்கிற மாதிரி இருக்கு. அங்க திடீர்னு ஒரு மெசேஜ் வருமா, அதை பார்த்தோன்னே அப்படியே ஆளு ஓடி போறான். இவனை பார்க்கும் போதே அவங்க அப்பா அம்மாக்கு தெரியுது இவன் எதுக்காக உள்ள ஓடி போறான்னு. உள்ள போனோடனே நம்ம காரோட மெசேஜ் தான் வருது. அங்க டைப் படிக்கலான்னு போறான். அதுக்குள்ள காலே வந்தது. அங்க கேக்க பத்தி அவ சொல்றான். கேக் உண்மையிலேயே அருமையா இருந்துச்சு. அது கேட்கும் போது ரெண்டாருக்கும் கொஞ்சம் ரிலீஃபா இருக்கு. ஆமா என்ன ஆச்சு? கேக் உண்மையிலேயே அற்புதமா இருந்துச்சு, டேஸ்டியாவும் இருந்துச்சு. அதை சாப்பிடும் போது எப்படி தெரியுமா எனக்கு ஃபீல் ஆச்சு? ஏதோ ரொம்ப ஹார்ட் வார்மிங்கா இருக்கிற மாதிரி ஃபீல் ஆச்சு. அதே மாதிரி நீ கொடுத்த கேக்க என்னோட ஃபேமிலிக்கும் நான் கொடுத்தேன். என்னது ஃபேமிலியா? ஆமா, எதுக்கு ஆச்சரியமா வர? எல்லாருக்கும் அந்த கேக் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. யாருமே அந்த கேக்க பத்தி குறைய சொல்லல, அந்த அளவுக்கு சூப்பரா இருந்துச்சு. ஏன் இத்தனைக்கும் என்னோட தம்பியே மொத்த கேக்கையும் சாப்பிட்டுட்டான். அதனாலயே எனக்கு அவளுக்கும் பீஸே கிடைக்கல சாப்பிடலான்னு பார்த்தான். நீ கவலைப்படாத, அதுதான் விஷயம்னா கண்டிப்பா நான் உனக்காக திரும்ப நான் செஞ்சு தரேன். அப்படியா? ரொம்ப தேங்க்ஸ், நீ திரும்பவும் செஞ்சு தந்தா. உங்க காருக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இதுக்கப்புறம் அவங்க அப்பா கிட்ட அவன் சொல்றான், அப்பா ரொம்ப தேங்க்ஸ். இந்த கேக் அவளுக்கு உண்மையிலேயே ரொம்ப பிடிச்சிருந்தது. என்னது அவளுக்கு பிடிச்சிருந்ததா? இது கேட்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அந்த இடத்துல அப்பா கிட்ட இன்னொரு விஷயத்தையும் சொல்றான். சம்மர் வெக்கேஷன் வருதுல, அந்த டைம்ல நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னு டிசைட் பண்ணிருக்கேன். நான் இன்னொரு கேக்கை நான் செய்ய
செய்யும் போது இதை விடவும் பல மடங்கு நான் பெட்டரா இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறேன். அதுக்காக தான் நான் இப்படி சொல்றேனே. அப்படின்னா இந்த சம்மர்ல ட்ரைனிங் வந்து இன்னமும் கடுமையா இருக்கும். இதை கேட்கும் போது ஆளு பயந்து போறான். மண்டேலயே அவங்க அம்மா அடிக்கிறாங்க. என்கிட்ட இப்படியா நடந்துப்பீங்க, கொஞ்சம் நல்லா நடந்துக்கோங்க. அவன் தினமும்லாம் பண்ண மாட்டான். ரெண்டாரோ சம்மர் வெக்கேஷன் அப்போ உன்னோட ஃப்ரெண்ட்ஸு கூட நீ என்ஜாய்லாம் பண்ண வேணவா, அதனால எப்பெல்லாம் உனக்கு டைம் கிடைக்குதோ அந்த டைம்ல நீ வந்தா போதும் ஹெல்ப் பண்ண. இல்ல உண்மையை சொன்னா நான் தினமும் எப்பெல்லாம் எனக்கு பிளான் இல்லையோ அந்த டைம்ல வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன். உண்மையிலேயே நீ அப்படி பண்ண ஆசைப்படுறியா? அங்க அப்பாவும் அப்படியே நோண்டி நோண்டி கேட்கிறாரு. ஆமா, அந்த பொண்ணுன்னு சொன்னா அந்த கேக்ல எது அவளுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு? கேக்கோட ஸ்பாஞ்சா, இல்ல கேக்கோட அந்த ஃபிளேவரா, இல்ல கேக்கோட அந்த கிரீமா? அட அப்பா, நான் உண்மையை சொன்னா அவளைக்கும்லாம் நல்லா டீட்டெயிலாம் கேட்கல. நிறைய ரெண்டாரோட அம்மாவும் சொல்றாங்க. பரவாயில்ல, இப்ப ரெண்டாரோ வந்து நல்லாவே ஸ்மைல் பண்றான். இதுக்கு காரணமும் அந்த பசங்க தான் நினைக்கிறேன். அதே மாதிரி சம்மரையும் அவன் என்ஜாய் பண்ணுவான்னு நினைக்கிறேன். ஸோ இங்கே இந்த எபிசோட முடியுது. பார்க்கலாம் இதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு. இதுக்கப்புறம் இன்னமும் ஒரே ஒரு எபிசோட் தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அதோட இந்த சீசன் 1 முடிஞ்சிடும். அடுத்த வாரம் வரும். ஏன்னா இது ஒரு ஆன்கோயிங் அனிமே. அது தெரியாம சில பேர் கேட்பாங்க, அவங்களுக்கு முடிஞ்சா ரிப்ளை பண்ணுங்க. நான் சில பல கமெண்ட்ஸ் அப்படியே கீழே போயிடும். அவளுக்கும் நல்லா சரியா பார்க்க முடியாது. ஸோ பார்க்கலாம் நெக்ஸ்ட் எபிசோட்ல என்ன ஆகுதுன்னு. இது பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த எபிசோடு எப்படி இருந்துச்சுன்னு கீழே கமெண்ட் பண்ணி சொல்லுங்க. நான் உங்களை அடுத்த எபிசோட்ல சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சைனரா.